அவங்க யாருன்னு கேட்டீங்கன்னா நடிகர் கணேஷ் சரவணன் அவருடைய தாயார் கணேஷ் சரவணன் அவர்களை மேடைக்கு அழைப்பது நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். நன்றாக கரவொலி எழுப்பி நாம் அவர்களை மதிக்கிறோம். வணக்கம்மா. உங்களுடைய மகன் பெரிய திரையிலையும் சின்ன திரையிலையும் ஒரு நடிகராக வலம் வருவார் என்று நீங்க எதிர்பார்த்தீங்களா? இல்ல உங்க மகனை நீங்க ஒரு நடிகரா பார்க்கும்போது மற்றவங்க நிறைய பேர் உங்களை பார்த்து சொல்லியிருப்பாங்க, அதை வந்து நீங்களும் உங்க மகனை குறித்தது எப்படி நீங்க ஒரு நிகழ்ச்சியான தருணம் முதலாக அவரை பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்குது, அதை குறித்து ஒரு சில வார்த்தைகள். ரொம்ப சந்தோஷப்பட்டேன். தேங்க்யூமா. மிஸ்டர் கணேஷ் சரவணன், நீங்க உங்க தாயார் உங்களை நடிகராக பார்க்கணும்னு விரும்பினாங்களா, இல்ல தாயாருடைய விருப்பத்துக்கு மாறாக நீங்க நடிகரானீங்களா? நீங்க நடிகர் ஆனதுக்கு அப்புறம் உங்க தாயோட மகிழ்ச்சி எப்படி இருக்கு? இது சிம்பிளா சொல்ல முடியாது. ஃபர்ஸ்ட் எல்லாத்துக்கும் மாலை வணக்கம். நான் ஆக்டர் கணேஷ். இன்னொரு அனைவருக்கும் அன்னையர் தின வாழ்த்துக்கள். நான் கிட்டத்தட்ட ஒரு 10 படம் பண்ணியிருக்கேன். பூலோகம், மீனவன், கவன், இரும்புத்திரை, இப்போ ராவணக்கோட்டம், இப்போ விடாமுயற்சி அஜித் சார் கூட பண்ணியிருக்கேன். அப்புறம் அவரும் நானும் விஜய் அவரும் நானும் ஒரு சீரியல் பண்ணியிருக்கேன், வசந்த் இந்த கேரக்டர். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் இங்கே இது ஒரு 1936 நடக்கிற ஒரு போராட்டம்னு சொல்லலாம். அந்த காலத்தில் ஊமை படங்கள் எங்கள் தாத்தா நடிச்சிருக்காங்க. ஸோ ஜெமினி பிக்சர்ஸில் பண்ணியிருக்கிறாங்க. அந்த காலகட்டம் உங்களுக்கு தெரியும், ரொம்ப கடினமான காலகட்டம். அந்த காலகட்டத்தில் எங்கள் தாத்தா பண்ணிட்டு போயிருக்காரு. அதுக்கப்புறம் எங்கள் அப்பா இதில் வரணும்னு ஆசைப்பட்டு அவரால் முடியல. ஸோ அதுக்கப்புறம் நான் ஒரு படித்த ஒரு ஆட்டோமொபைல் இருந்துட்டு ஒரு 5 இயர்ஸ் வீட்டில் ஒரு நல்ல க்ரோத் கொடுத்துட்டு நான் இந்த மாதிரி ஒரு வேலையை விட்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறப்போ ஒருத்தரோட மனநிலை எப்படி இருக்குன்னு வச்சு பாருங்க. அந்த மனநிலையை தான் அவங்க ட்ராவல் பண்ணிட்டு இருக்காங்க இன்ன வரைக்கும். ஸோ ரொம்ப கடினமான ஒரு இதுதான். அந்த மாதிரி ஒரு மூமெண்ட்ஸ் இன்ன வரைக்குமே எனக்கு ஃபுல் சப்போர்ட் அம்மா அப்பா எல்லாமே இருக்காங்க. ஸோ நான் ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கேன். அது எங்களோட ஆசீர்வாதம் இல்லைன்னா இல்லை. எல்லாத்தோட ஒரு ஆண் பின்னாடி ஒரு பெண் இருப்பாங்க தெரியும். எனக்கு என் தாய் தான் இன்ன வரைக்கும் இருக்கிறாங்க. என்னோட ஒரு தாய் தான் அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு கலைஞருக்கு ஒரு பெருமைக்குரிய விஷயம் என்னன்னா, இன்னைக்கு நான் சாதிக்கிறேன், ஒரு மேடையில் நிற்கிறேன்னா தாய் தந்தை ஆனர் பண்றதுல தான் இருக்குது. அது நிறைய பேர் இழந்துறாங்க. ஆனா எனக்கு இப்படி இத்தனை அவார்டுகள் வாங்கி இன்னைக்கு இந்த அவார்டு மூலமா என் தாயை பெருமைப்படுத்துறது ரொம்ப சந்தோஷப்படுறேன். தேங்க்யூ. கிரேட் இந்தியன் மூமெண்ட்ஸ். ரொம்ப நன்றி. இது எனக்கு சின்ன அவார்டெல்லாம் தெரியல, ஆஸ்காருக்கு நீங்க தான் இருக்கு. எனக்கு நிச்சயமா ஆஸ்காருக்கு போகிற அளவுக்கு நன்றி. இந்த ஒரு அருமையான தருணத்தில் அம்மா விருதை வழங்க வரும்படி திரு லெனின் அவர்களை நாங்கள் மேடைக்கு அழைப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். Give him a big round of applause. We invite Mr. Lenin onto the stage. திரு லெனின் அவர்கள் எக்ஸலன்ட் இன்ஜினியரிங் கம்பெனி நிறுவனர். அவர்கள் இந்த விருதை வழங்குவதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். அம்மாவுக்கு அனைவருக்கும் வணக்கம். சார் ரொம்ப பிஸியா ஒரு இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் நடத்திட்டு இருக்காங்க. நம்மளோட அழைப்பை ஏற்று அவங்களோட டைமை அன்னையருக்காக தியாகம் பண்றதுக்காக வந்திருக்காங்க. ஆக்சுவலி அவங்களோட அன்னையை தான் நம்ம ஆர்டர் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சோம். பட் அவங்களுக்கு கொஞ்சம் அவுட் ஆஃப் ஸ்டேஷன்றதுனால அவங்களால வர முடியாத பட்சத்துல சார் எந்த அன்னையா இருந்தாலும் என்ன, அன்னையும் அன்னை தானே, நான் அவங்களுக்கு அவார்டு தரேன், ஆனர் பண்றேன் அப்படின்னு சொல்லி அவங்களோட பொன்னான நேரத்தை ஒதுக்கி வந்ததுக்காக
ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. அம்மா பெஸ்ட் மதர் அவார்டு வாங்கியிருக்காங்க, எப்படி ஃபீல் பண்றீங்க சார்? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒவ்வொரு கலைஞனுக்கு பின்னாடி ஒரு ஒரு தாய், அதாவது ஒரு பெண் இருப்பாங்க. எனக்கு வந்து என் தாய் தான். ஸோ நான் இன்னைக்கு ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணுறேன் அப்படின்னா அது வந்து என்னை மட்டும் சேராது, என் தாயை சேரும். ஆனால் அவங்களை பெருமைப்படுத்துகிற விஷயமா ஒரு அவார்ட் கிடைச்சிருக்கு அப்படின்றது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதை வந்து என்னோட லைஃப்பில் ஒரு பெரிய ஒரு இன்க்ரெடிபிள் மூமெண்ட்டாக நினைக்கிறேன். இந்த அவார்டு வந்து பெரிய லெவலில் நான் நினைக்கிறேன். தேங்க்யூ. அம்மா, நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க இந்த அவார்ட் வாங்குனதுல? நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். இந்த அவார்ட் வாங்கினதுனால ஃபர்ஸ்ட் டைம். உங்க பையனுக்கு என்ன சொல்ல வரீங்க இன்னைக்கு? ஆல்வேஸ் கிரேட் ஆக்டர். உங்களை பெருமைப்படுத்திட்டாரா இன்னைக்கு? எஸ், ஹாப்பியா? வெரி ஹாப்பி. சார், அன்னையர் தின வாழ்த்துக்கள் சொல்லிடலாமா? எல்லாத்துக்கும் என்னோட அநேக வாழ்த்துக்கள் தெரிஞ்சுக்கிறேன். ரொம்ப ஹாப்பி மதர்ஸ் டே. ஹாப்பி மதர்ஸ் டே.